சகோதரர் பிரேம்க்கு மிக்க நன்றி மற்றும் அன்பு சகோதரர் சுரேஷ் அவருடைய ஜபத்துக்காக நன்றி. கிறிஸ்து அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நகர்கோவில், தூத்துக்குடி மற்றும் மற்ற சபைகளிலிருந்து கூடியிருக்கிற அனைவருக்கு நம்ம மறுபடியும் வரவேற்கிறோம். இந்த 3ஆம் வால்யூமுடைய ஸ்டடி, பைபிள் ஸ்டடி. நம்ம தேவ கிருபையில இந்த 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துன்னு வந்திருக்கிற பகுதி சகோதர ரசல் அந்த 11ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரம் உடைய தீர்க்க தரிசன வசனங்கள், வசனத்துடைய விவரம் அவர் சொல்லிட்டு வராரு. இப்ப நம்ம நம்ம 18வது வசனத்துக்கு போகணும். ஆனா நம்ம இப்ப 17வது வசனத்துக்கு முன்ன 16ல வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப நம்ம தொடரலாம். பகுதி விஷயம் பார்க்கும்போது தீர்க்க தரிசன வசனங்கள் எடுத்து அது எப்படி அது நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த சமயம் காலகட்டத்துக்கு நாங்க புரிஞ்சுக்கணும், யாருக்கு அது ஒப்பிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் விஷயங்கள் இப்ப போயிருக்குது. ஞாபகம் வைக்கணும் நம்மளுடைய ஃபார்மேட். அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை, ஒவ்வொரு பேராகிராஃப் வாசிப்பாங்க. அந்த வாசிக்கும் போது உங்க முன்னாடி அந்த புக்கு திறந்துட்டு இருந்தா அந்த பேரா பார்த்துட்டு இருந்தா மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா காதுல கேட்கறது மட்டும் போதாது, கண்ணில் அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் வால்யூம்ல இருந்து நீங்க படிச்சுட்டு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறமா அது நான் சுருக்கிட்டு சொல்லுவேன் அந்த பேராகிராஃப் குறித்து. பிற்பாடு அது ஓப்பன் ஆயிடும், உங்களுடைய இருக்கிற கேள்விகள், கருத்துக்கள். ஒருத்தர் பேசும்போது அது பாயிண்ட்டுக்கு மற்றவருக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தா கூட நீங்க தாராளமா பேசலாம். இது ஒரு டிஸ்கஷன் பாணி கூட நீங்க எடுக்கலாம். அந்த அந்த பேராகிராஃப் உடைய அர்த்தம் எப்படி, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுன்னு வந்துங்கிறோம், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வேத வாசிப்பு சிஸ்டர் பில்பட்ராணி தான். பிரதர் வணக்கம். பிரதர் இருக்கிறேன். ஓகே சிஸ்டர், வணக்கம், குட் ஈவினிங். இப்ப நீங்க சொல்லுங்க சிஸ்டர், அந்த பேஜ் நம்பர் எங்க இருக்கு, அந்த பேராகிராஃப் நம்ம கடைசியில நிப்பாட்டிட்டோம், அந்த நெப்போலியன் போனபார்ட் விஷயம். ஸோ நீங்க அது அந்த பேராகிராஃப் பேஜ் நீங்க சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். 18ஆம் வசனம், பக்கம் 15, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே. ஆனால் முந்தைய வசனங்களில் சரித்திரத்தின் முக்கியமான அம்சங்களை மட்டும் தொடும்படியாக ஏன் மாற்றம் இருக்கிறது என்று ஒருவேளை கேட்கப்படலாம். நாம் பதில் கூறுகிறோம். இது தீர்க்க தரிசனத்தை புதைபொருளாக வைக்கவும் முத்திரையிடவும் தேவனுடைய வழிமுறையாக இருக்கிறது. மேலும் முதலாவது வருகையின் போது இஸ்ரேல் தடுமாற்றம் அடையாதபடி தீர்க்க தரிசனத்தில் எல்லாம் சரியாக ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்தது. இந்த அதிகாரத்தில் 3 - 17வது வசனங்கள் வரை உள்ள இந்த தீர்க்க தரிசனத்தில் 20 நூற்றாண்டுகளின் சிறிய பெரிய விவரங்கள் கூறப்பட்டு இருக்கும் என்றால் அது நீளமானதாக, கடினமானதாக, புரிந்து கொள்ள முடியாததாக இருந்திருக்கும். மேலும் யூதர்களுக்கும் ஆதி சபைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வருவதை பற்றிய காலத்தை குறித்து ஒரு கருத்தை கொடுத்திருக்கும். ஆனால் இது தேவனுடைய நோக்கமாக இருந்தது இல்லை. இங்க இந்த பேரால நம்ம பார்க்கிறோம், சகோதரர் ரசல் இங்க பேசின்னு இருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் இந்த வசனங்கள் 3 முதல் கொண்டு இந்த 17 வரை எங்க நாங்க இப்போ இருக்கிறோம். இந்த வசனங்கள்ல ஆக்சுவலி இதோடைய இருக்கிற அர்த்தம் பார்க்கும்போது இது ஒரு 20 நூற்றாண்டு. ஆனா 20 நூற்றாண்டோடு இருக்கிற காலகட்டத்துக்கு இவ்வளவு சுருக்கமா பேசுறது என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்சாரு? ஏன் அப்படி தேவன் செஞ்சாரு? அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம பார்க்கிறோம், சகோதரர் பதில் என்ன கொடுக்கிறாருன்னா, இது ஒரு விதம் தீர்க்க தரிசனத்துல சில விஷயங்கள், சில ரகசியங்கள் மூடி மறைச்சிக்கிறதுக்கு
இது கூட ஒரு விதமா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த தானியேல் 11ஆம் அதிகாரம் உடைய புரிதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி போகுதுன்னா, ஏனெனில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வந்து மேசியா அவருடைய நிக்கிறது பத்தி வருது. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மேசியா வருவார், ஆளுகை பண்ணுவார், இஸ்ரேலுக்காக அவரு நிக்குவார், ரோமுடைய இருக்கிற ஆட்சியை நீக்கிடுவார். இப்படி எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் வந்துச்சு. ஆனா நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த இடத்துல இப்படி தீர்க்கதரிசன வசனங்கள் 20 நூற்றாண்டு இப்படி சுருக்கமா பேசுறதுக்கு காரணம் நம்ம என்ன பார்க்கணும்னா, தேவனே வந்து இந்த விஷயத்தை ரொம்ப காலமா சுவிசேஷ யுக காலத்துல கூட கிறிஸ்தவர்களுக்கு கூட இது மூடி மறைச்சிக்கிறதுக்கு விரும்பிட்டார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் முதலாம் வருகையிலிருந்து ஒரு 2000 வருஷம் பின்பு வரும். இது ஒரு சோர்ந்து போகிற காரியத்தை இருந்திருக்கும். அதனால தான் தேவன் வந்து அது விஷயத்தை வந்து மூடி மறைச்சிட்டார். இந்த சுருக்கமான பாணியில இந்த சரித்திர காரியங்கள் பேசுறது. இப்போ சகோதர சகோதரிகளே, நீங்க கூட பேசலாம் இந்த விஷயத்தை குறித்து. என்ன நீங்க கேக்குறீங்க? என்ன இது? சில பேராகிராஃப்ஸ் எனக்கு கூட கஷ்டமா இருக்கும். ஸோ அது கூட சொல்றேன். ஏன்னா சில காரியங்கள் இந்த சரித்திர சம்பந்தப்பட்ட வரலாறு சொல்லும்போது எல்லாம் நம்மளுக்கே கூட தனிப்பட்ட விதத்துல கூட அது போராட்டம் இருக்குது புரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நாங்க பேரா படிச்சு முடிச்சு திருப்பி நீங்க படிக்கலாம் உங்க முன்னாடி அந்த புக் வைக்கும்போது. இப்போ அத பத்தி யாருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? யாருக்கு ஏதாவது ஆ பேசணுமா? தொடரணுமா? இல்லாட்டி யாரும் கேட்க போறீங்களா? நம்மளுக்கு புரியல கூட நீங்க சொல்லலாம். திருப்பி ரிப்பீட் பண்றேன். தொடரலாமா? சிஸ்டர் நீங்க தொடரலாம். பக்கம் 15 செகண்ட் பேராகிராஃப். அதன் பின்னர் தொடர்ந்து பார்க்கும்போது தானியேல் 11வது அதிகாரம் வசனம் 17 19 வரை உள்ள வசனங்கள். மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் காலங்களையும் ஆண்டனி வீழ்ந்த காலத்தையும் எய்த்து தேசம், அதாவது தென்பகுதியின் ராஜாவான எய்த்து ரோம சாம்ராஜ்யத்திற்கு உள்ளாக விழுங்கப்பட்ட காலத்தையும் குறிக்கிறது. 20வது வசனத்தை கப்பங்கட்டுகின்ற எல்லா தேசங்களிலிருந்தும் அதிகமான தீர்வைகளை வசூல் செய்வதில் சரியான முறையை கையாண்டு வந்ததினால் பெயர் பெற்ற அகுஸ்துராயனுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். யூதேயாவிலும் மற்றும் உலகெங்கிலும் அவன் வரி வசூலித்து வந்தது நம்முடைய ஆண்டவரின் பிறப்போடு சம்பந்தப்பட்டு வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 1. அந்நாட்களில் உலகெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்பது அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது என்கிற அறிக்கை சொல்லப்பட்டவைகளுக்கு அழகாக பொருந்துகின்றது. அது மாத்திரமல்ல, செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான் என்பதும் இதற்கு பொருத்தமாக உள்ளது. ஏனெனில் அகுஸ்துராயனின் ஆட்சியின் காலம் மாபெரும் ரோம சாம்ராஜ்யத்தின் மகிமையான யுகம் என்று சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமின் பொற்காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பேராகிராஃப்ல நம்ம வசனம் 17ல இருந்து
இப்ப நம்ம பார்க்கிறோம். வசனம் 17, 18, 19 இந்த 3 வசனங்கள் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? தானியேல் 11, ஓகே. 17, 18, 19. தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோட கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னிப் பெண்ணை கொடுப்பான். ஆனாலும் அவளாலே சிரம்பரான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேக தீவுகளை பிடிப்பான். ஆனாலும் ஒரு சேனாபதி இவன் செய்கிற நிந்தையை ஒழிய பண்ணுவதும் அல்லாமல் இவன் செய்த நிந்தையின் நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டுவான். ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான். அங்கே இடறி விழுந்து காணப்படாமல் போவான். So, இந்த இருக்கிற நம்ம பார்க்கிறோம் வசனங்கள் 17, 18, இந்த 19 நம்ம பார்க்கும்போது இங்க தென் தேசத்தின் ராஜா அப்படி சொல்லும்போது தென் தேசத்தின் ராஜா வந்து குறிக்குது எகிப்து தேசம். அப்புறம் வட தேசத்தின் ராஜா வந்து அந்த தென் தேசத்தின் ராஜா மேல ஜெயம் கொள்வோம். வட தேசத்தின் ராஜா வட பக்கத்துல இருந்து வருது ராஜா, அது யாருன்னா அது ரோம் சாம்ராஜ்யம். ரோம் சாம்ராஜ்யம் இங்க பார்க்கும்போது இந்த இடத்துல 20ஆம் வசனத்துல இந்த ரோம் சாம்ராஜ்யம்ல இந்த எந்த ராஜா நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட் அடையாளம் என்னன்னா, இந்த ராஜா வந்து அவரு வரி ஏற்பாடு பண்றது, டாக்ஸ் கலெக்ஷன் பண்றது, அவர் தான் வந்து அதுக்கு ரொம்ப பேர் பிரபலமாய் இருக்கிறாரு. இப்ப இது வந்து யார் குறிக்குது கேட்டாக்கா சரித்திரத்துல பார்க்கும்போது இது வந்து அகஸ்டஸ் ராயன். இந்த அகஸ்டஸ் ராயனோடைய இருக்கிற ஆளுகை சமயத்துல தான் இயேசு மாம்சத்துல பொறுக்கிறார். அவருடைய ஆளுகை காலம் 27 கிமுல இருந்து 14 கிபி வரலும், 27 BC to 14 AD. கர்த்தர் இயேசுடைய பிறப்பு லூக்கா 2:1 நம்ம படிக்கும்போது அது 2 கிமு. இது வந்து 20ஆம் வசனம் பேசுது அகஸ்து ராயன் பத்தி தான் நாம பார்க்கிறோம். அங்கே வட பக்கத்தின் வட தேசத்தின் ராஜா வந்து நம்ம பார்க்கும்போது அது நம்ம பார்க்கிறோம் ரோம் சாம்ராஜ்யம். தென் தேசம் அந்த ஸ்திரீ ராஜஸ்திரீ அது கிளியோபாட்ரா, அது ஈஜிப்டுடைய ராஜா மார்க் ஆண்டனி. இது மாதிரி விஷயங்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ சகோதரர் மற்றும் சகோதரிகள் நீங்க பேசலாம். மிக ஆச்சரியம் என்ன, சரித்திர வரலாறு எழுதுறவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேதம்ல எப்படி எழுதிருக்குது இந்த மாதிரி பொதுவான வரலாறு. அனிஸ் பிரதர் கை பார்க்கிறேன், பேசலாம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். இப்போ இந்த அகஸ்து ராயனை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ வரி வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த தீர்க்க தரிசனத்தோட ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் ஒண்ணு இணைஞ்சிருக்கு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பேசுங்க, வாய்ஸ் சாஃப்டா இருக்கு. இப்போ கேக்குதா பிரதர்? இப்போ பிரதர் இந்த தீர்க்க தரிசனத்து கூட இன்னொரு தீர்க்க தரிசனம் வந்து இணைஞ்சிருக்கு பிரதர். ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் இந்த அகஸ்து ராயனை பத்தி சொல்லும்போது. இப்போ மரியாளும் யோசேப்பும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா நாசரேத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த இவர் வரி வசூலிக்க சொன்னதுனாலதான் இவங்க ரெண்டு பேருமே இப்ப இவங்க சொந்த ஊர் எங்க அப்படின்னா யோசேப்புக்கு சொந்த ஊர் பெத்லஹேம். அப்போ அங்கே பெத்லஹேமுக்கு வராரு இவர் வரி வசூலிக்க சொன்னதுனால.
அப்ப அவங்க சொந்த ஊர்ல வந்து இல்ல கணக்கு எடுக்கிறாரு அவரு அந்த இது. அப்போ அதனால அவங்க வந்து இந்த சொந்த ஊருக்கு வராங்க. அப்போ பெத்லகேம்ல இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அதான் மீகா 5:2ல சொல்லப்பட்ட தரிசனம். கட்டளைகளால இது அங்க இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன் பிரதர். இந்த ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்யூ அனீஸ் பிரதர். அனீஸ் பிரதர் வந்து என்ன காமிக்கிறார்னா, இந்த அகஸ்து ராயன் வந்து அவரு இந்த வரி வசூலோட இருக்கிற ஏற்பாடு அவரு பண்ணலன்னா, ஒருவேளை வேற விதமா மரியாள் மற்றும் யோசேப்பு நசரேத்ல குடியிருக்கிறவர்கள் அவங்க பெத்லஹேம்க்கு வருவாங்க. ஆனா இந்த வரி வசூல் இருக்கிற ஏற்பாடு இருக்கிறதுனால பிளஸ் கணக்கு சென்சஸ் இருக்கிறதுனால அந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய குமாரன் பொறுக்கு போவோம் மீகா சொல்ற விதமாக பெத்லஹேம்ல, ஏன்னா அதுதான் அது சொந்த ஊர் யோசேப்புக்கு. அதனாலதான் சொந்த ஊர்ல போய் அங்க வந்து அவரு அந்த கணக்குல அந்த சென்சஸ்ல கலந்து அப்புறமா வரி வசூல் அங்க விஷயத்தை அதை செஞ்சுட்டு அந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த தீர்க்க தரிசனம் மீகா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தேவன் அவருடைய குமாரன் பொறுக்குது பெத்லஹேம்ல. ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். தேங்க்யூ. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து யூதர்கள் இங்க இஸ்ரேலுக்கு வராங்க. அப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னா, அங்க வந்து தங்குறதுக்கு இடம் எல்லாம் போதிய அளவுல இல்ல. ரொம்ப நெருக்கடி ஆயிட்டு அந்த ஊர்ல. அதனாலதான் அவங்க ஒரு சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கட்டளையினாலதான் எல்லாருமே சொந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல. இன்னொரு பாயிண்ட், இன்னொரு நல்ல பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்ட். அந்த சந்தர்ப்பத்துல வந்து ஜனங்கள் அதிக கூட்டங்கள்ல வந்து கூட்டுறதுனால அங்கே அந்த சமயத்துல வந்து பெத்லஹேம்ல வந்து ஒரு தங்கறதுக்கு ஹோட்டல் கூட இடம் இல்ல, ஒரு ரூம் கூட இல்ல. அந்த வகையில வந்து நம்ம பாக்குறோம் எது விஷயம் நடக்குதுன்னா, ஒரு ஹோட்டல் உடைய மேனேஜர் வந்து அவரு அந்த சூழ்நிலை பார்த்து தேவனுடைய வழிநடத்துதல் கூட இருக்கலாம். அவர் வந்து யோசேப்புக்கு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எங்க போனாலும் இங்க எங்குமே கிடைக்காது இன்னைக்கு ரூமு. உங்களுடைய மனைவி பார்த்தனா அவங்க ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க. கழுத மேல உட்காருது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து நம்மளுடைய பார்க்கிங் ஏரியா அந்த சத்திரம் சொல்லும்போது அது வந்து ஒரு அந்த காலத்தோட இருக்கிற மாட்டு வண்டி, கலந்த வண்டி, ராத்திரி தங்க வைக்கிற இடம், வண்டி வைக்கிறது மற்றும் அந்த மிருகங்கள் வைக்கிறது இடம். அங்க நிறைய வைக்கோல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணும்போது அங்கே தான் வந்து நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய குமாரன் அவருடைய பிறப்பு நடக்குது. இது கூட அந்த அந்த சந்தர்ப்பம், அந்த சூழ்நிலை, அந்த கணக்கெடுக்குதல் மற்றும் அந்த வரி வசூல், அந்த ஜனக்கூட்டங்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த டைம்ல எங்கேயுமே ஹோட்டல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர் அனீஸ். மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லலாம். ஓபன். ஞாபகம் வைங்க, அகஸ்து ராயன் இது வந்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆளுகை காலம் வந்து 27 கிமுல இருந்து 14 கிபி வரலும் தான் இங்க நாங்க பார்க்கிறோம். நம்ம ஞாபகம் வைக்கணும், ரோமர் ராஜ்யம் வந்து நம்ம பார்க்கும்போது அது அந்த அந்த ரோம ராஜ்யத்துடைய கால பகுதி வந்து 160 கிமுல இருந்து 476 கிபி வரலும் 636 வருடங்கள். அதுக்கு முன்னாடி கிரேக்கர் ராஜ்யம் வந்து 331 கிமுல இருந்து 160 கிமு வரலும் 171 வருடங்கள். தொடரலாமா இல்லாட்டி யாருக்கு ஏதாவது சொல்றதுக்கு கேட்கறது இருக்கா? சரி சிஸ்டர், நீங்க தொடரலாம். பக்கம் 16 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். 20வது வசனத்தின் இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாக கூறுகிறது: செழிப்பான ராஜ்யத்தை அனுபவிக்கும்படி வரி வசூலிப்பவன் ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். இது விசேஷமாக பாலஸ்தீனாவுக்கு பொருந்துவது போன்று தோன்றும். மேலும் இது லூக்காவில் சொல்லப்பட்டதற்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது.
ஆனால் இரண்டு மொழிபெயர்ப்பும் சரிதான். அது ரோம சாம்ராஜ்யத்தின் மகிமையான நேரமாகும். மேலும் ராஜ்யத்தின் மகிமையான பிரதேசமான பாலஸ்தீனா வழியாக வரி வசூலிப்பவர்களை கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். அதற்கு மேலாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், அகுஸ்துராயன் தான் உலகத்திற்கு முறைப்படியான வரி வசூல் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆகும். அந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? அது தானியேல் 11:20. ஓகே பிரதர். தானியேல் 11வது அதிகாரம் வசனம் 20. செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை தெரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். ஆகிலும் சில நாளைக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசமடைவான். செழிப்பான ராஜ்யம் வந்து அடையாளப்படுத்துறது இஸ்ரேல் தேசம் ரோமருடைய ராஜ்யத்துக்குள்ளும். இந்த காரியத்தை வந்து நாங்க பார்க்கும்போது இது இதுக்கு சம்பந்தப்படுது. அதே விஷயம் இப்ப நம்ம முந்தின பேராகிராஃப்ல நம்ம பேசிட்டு இந்த சந்தர்ப்பம், இந்த சூழ்நிலை, அகஸ்துஸ் ராயன் அவருடைய இருக்கிற வரி ஏற்பாடு கொண்டு வர்றது காரியத்தை மற்றும் அந்த சூழ்நிலை அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருக்கிற பிறப்பு சமயத்துல சில தீர்க்க தரிசனங்களை நிறைவேறதுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் மிகவும் பிரயோஜனமா இருந்தது. இங்க நம்ம பார்க்கிறோம். இது வந்து நாங்க பார்க்கிறோம் 20வது வசனம் வரை. இப்போ இந்த அகஸ்துஸ் ராயன் பத்தி அவர் பத்தி அதே 20ஆம் வசனத்தின் கடைசியில என்ன சொல்லுது சிஸ்டர்? திருப்பி வாசிங்க. அதே தானியேல் 11:20 கடைசி வார்த்தைகள். ஆகிலும் சில நாளைக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசமடைவான். அகஸ்துஸ் ராயனுடைய மரணம் குறித்து இது பேசுது. அகஸ்துஸ் ராயனுடைய இருக்கிற மரணம் வந்து நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு யுத்தத்துல மறிக்கிறதோ அல்லது வந்து யாரோ வந்து அவர் மேல பழி வாங்குறது, அவரு சாவிக்கிறதோ அந்த மாதிரி இல்ல. அவரு ஒரு அமைதியான மரணம் மறிக்கிறார் தான் இங்க நம்ம பார்க்கணும் சரித்திரத்துல. இது நெக்ஸ்ட் பேரல இந்த விவரங்கள் நம்ம பார்க்க போறோம். தொடரலாம். அடுத்த பேர சிஸ்டர். பக்கம் 16 செகண்ட் பேராகிராஃப். இந்த முக்கியத்துவம் பெற்ற ஆட்சியாளரை பற்றி நாம் மேற்கொண்டும் வாசிப்பதாவது, ஆகிலும் சில நாளைக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசமடைவான். அகுஸ்துராயரை குறித்து அவன் அமைதியான முறையில் மரித்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆனால் அதே வேளையில் சாம்ராஜ்ய அதிகாரத்தில் அவனுக்கு முந்தி இருந்தவரும் அவனுக்கு பின்வந்த 7 பேரும் கொடுமையான முறையில் மரித்தார்கள். அவனுடைய மரணம் அவன் அதிகாரத்தின் உச்சகட்டத்தை அடைந்த சில வருடங்களுக்குள் நிகழ்ந்தது. அதுவும் ராஜ்யத்தின் மகிமையான பிரதேசத்தின் வழியாக வரி வசூலிப்பவர்களை கடந்து செல்ல அனுமதித்த சில வருடங்களுக்குள் நிகழ்ந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் சில விவரங்கள் அகஸ்துஸ் ராயன் குறித்து. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சோம். அவருடைய ஆளுகை ஆரம்பிக்கிறது 27 கிமுல. ஆனால் இந்த இருக்கிற வரி ஏற்பாடு நம்ம நினைக்கிற கர்த்தர் இயேசுடைய பிறக்கிற சமயத்துல அது நடக்குது. 2 கிமுல இருந்து அவருடைய மரணம்க்கு எத்தனை வருஷம் நடக்குது நம்ம பார்க்கணும்னா ஒரு 16 வருஷம். அந்த இந்த இருக்கிற சுருக்கமான காலகட்டத்துல அவர் இந்த பெரிய புது காரியத்தை செஞ்சு இது வந்து ஒரு பெரிய காரியமா எண்ணப்பட்டது. ரோமருடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி வரி வசூல் பண்ற ஏற்பாடு. ஆனா அவரு இந்த ஏற்பாடு கொண்டு வந்து அது ஆசீர்வாதங்கள் வெளிப்படும் போது அவருடைய மரணமே நடக்குத்தான் இங்க நாங்க பாக்குறோம். சோ இது வந்து வசனம் பேசுது அந்த விஷயத்தை. ஏதோ 14 கிபில அவருடைய மரணம் நடக்குது.
அடுத்த வசனம் 21ஆம் வசனம் பேசுறது அவருக்கு பின்பு வர ராயன். அகஸ்து ராயன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் சமயத்துல. அடுத்து வர ராயன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரண சமயத்துல. நம்ம தொடரலாமா இல்லாட்டி யாருக்கு ஏதாவது கேள்வி பாயிண்ட் இருக்கா? இது ஒரு சிஸ்டர்ஸ் கூட கேள்வி இருக்குது. பேசலாம். வணக்கம். கனிராஜ் பிரதர் வாங்க. அப்பதான் அதாவது கேள்வி என்னன்னா, இவங்களுடைய மரணம் மட்டும் ஏன் அமைதலா நடந்தது? மத்த முந்தினவங்களும் பிந்தினவங்களும் அதாவது வரி வசூலிப்பவங்களுக்கு அப்பேற்பட்ட மரணம் ஏன் அப்படி நடக்குது? ஆக்சுவலி இங்க வந்து எப்படித்தான் மரித்தார் தான் வேதம் வந்து தீர்க்க தரிசனமா பேசுது. ஆனா ஏன் அப்படி வந்து ஒண்ணும் சொல்ல. நம்ம என்ன பார்க்கணும்னா மற்ற ராஜாக்கள் பொதுவா அந்த காலத்துல வந்து யுத்தத்துல சாவாங்க. இன்னும் சிலர் ராஜாக்கள் வந்து இன்னும் ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு நடக்கிற போட்டி, நடக்கிற பள்ளி அதுல வந்து சாவைக்கிறது கூட அந்த வாய்ப்பு இருக்கு. கோபம் இல்ல, யுத்தம் இல்ல, அவர் அமைதியா சாவுறது அவ்வளவுதான் வேதம் சொல்லுது. பட் ஏன் அப்படி அது கண்டிப்பா ஐ டோன்ட் நோ. யாருக்கு தெரிஞ்சா நீங்க பேசலாம் சகோதர சகோதரிகள். நீங்க கனிராஜுடைய பதில் நீங்க யாருக்கு தெரியுமா நீங்க சொல்லலாம். சிஸ்டர் அருணா நீங்க ஏதாவது பாயிண்ட் இருக்கா இந்த விஷயத்துக்கு? அனிஷ்க்கு ஒரு நிமிஷம். பிரதர் இல்லைங்க பிரதர், எதுவும் இல்ல. பிரதர் அனிஷ் இந்த பேராகிராஃப்ல அதுல இருக்குல்ல பிரதர், அதாவது ஆக்சுவலா என்னன்னா ரோம்ல வந்து அது பொற்காலமா இருந்திருக்கு அவருடைய ஆட்சி. ஆமா கரெக்ட். ரொம்ப செழிப்பாட்டு இருந்திருக்கு. ரெண்டாவது இந்த வரி வசூலிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காட்டு பண்ணியிருந்தாரு. எல்லாரையும் மாதிரி புடிச்சு பறிக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. இவரு ஆக்சுவலா எப்படின்னா ரொம்ப ஞானமாட்ட ஆளுகை பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து இந்த வரி வசூலிக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வரி இல்லாம இருந்தா ஒரு நாடு வந்து உருப்படாது. அப்போ நம்ம இது ஆக்சுவலா என்னன்னா இந்த இது நல்லா அவங்கள செய்ய முடியாது. அப்போ இது அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காட்டு அதை பண்ணியிருக்காரு. கரெக்டா அந்த ஒருத்தருடைய சென்சஸ் எடுத்து கரெக்டா அந்த மாதிரி. அப்ப இங்க பார்க்கும்போது அது ஒரு மகிமையான யுகம் என்று சரித்திரத்தில் குறிப்பிடுறார்கள்னு இதுலயே இருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது எல்லாருமே விரும்பி இருக்காங்க இவருடைய ஆட்சிய. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுலயே படிச்சு ஒரு சஜஷன் பிரதர் அனிஷ் என்ன சொல்றாருன்னா, அவர் யாருக்கு பகிச்சிட்டு யாருக்கு ஒரு பெரிய ஒரு விரோதம் உண்டாக்கி ஒரு பகை உண்டாக்கி அப்படியெல்லாம் அவர் பண்ணல. ஆனா அவருக்கு முன்னாடி இருந்த ராயன், அவருக்கு பின்னாடி 7 ராயன், அவங்களுடைய வாழ்க்கை வந்து கொடூரமான விதத்துல நடந்துச்சு. இது வந்து ஒரு பாயிண்ட் இங்க நாங்க படிக்கிறோம். ஓகேங்க பிரதர், இப்போ புரியுது. ஏன்னா அநியாயமா வசூலிச்சிருக்கலாம், இவரு வந்து நியாயமா பண்ணிருக்கலாம். எஸ் கனிராஜ் உங்களுடைய ஆன்சர் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது. சகோதரர்ல இருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது, சகோதரில இருந்து பாயிண்ட் வருது, நமக்கு புரியுது. கண்டிப்பா அவர் மற்ற ராஜாக்கள் போல ஒரு எல்லாருக்கு யுத்தம் பண்றது, பகை உண்டாக்குறது, பலவந்தம் பண்றது, ஒருவேளை அது அது அவர்கிட்ட குறைவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குறைவா இருந்துச்சு. அது நிமித்தமாக பொற்காலம் வந்துச்சு அவருடைய இருக்கிற காலகட்டத்துல. அந்த சமயத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் அவருடைய மரணம் கூட அப்படிப்பட்ட யுத்தம் சூழ்நிலை இல்லாதனால அவரு நார்மல் நேச்சுரலா அமைதியா மறிக்கிறார். மற்ற சகோதர சகோதரிகள் யாருக்கு ஏதாவது பாயிண்ட் மாற்று கருத்து இருந்தா கூட நீங்க கொண்டு வரலாம். நாகர்கோவில்ல இருந்து சகோதர சகோதரிகள் ஏதாவது பாயிண்ட்ஸ் கேள்வி? ஊட்டி சகோதர சகோதரிகள் ஏதாவது கேள்வி? தூத்துக்குடி சகோதர சகோதரிகள் ஏதாவது கேள்வி? அது கருத்து கூட பேசலாம்.
சரி, தொடரலாம். அடுத்த வசனம் பேசுது 21ஆம் வசனம், தானியேல் 11. பக்கம் 16 கடைசி பேராகிராஃப். 21வது வசனம், அகஸ்துராயனுக்கு பின்னாக வந்த திபெரியு ராயன் என்பவரை குறித்து சரியான முறையில் பின்வருமாறு கூறுகிறது. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். தீர்க்கதரிசியால் மேலே சொல்லப்பட்டது எப்படியாக திபெரியு ராயனை குறித்து சொல்லப்பட்ட சரித்திர குறிப்புக்கு ஒத்து போகிறது என்பதை இங்கே பார்ப்போம். அடுத்து இந்த அகுஸ்து ராயனுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கிறோம், வருது ஒரு கொடூரமான இருக்கிற ஒரு ராஜா. ஒரு வேதமே சொல்லுது அவரு சரியான ஆளு கிடையாது. அவரு இச்சகம் பேசுறாரு. அவருடைய இருக்கிற குணலட்சணம் குறித்து அவர் நேர்மை இல்லை. இப்ப இந்த இருக்கிற திபெரியு ராயனுடைய இருக்கிற ஆளுகை காலகட்டம் வந்து 14 கிபியிலிருந்து 37 கிபி வரலும், 14 கிபியிலிருந்து 37 கிபி வரலும் இங்க நாங்க பார்க்கிறோம் அவருடைய ஆளுகை காலம். இப்போ பாருங்க, வசனம் வாசிக்கலாம். அந்த 11ஆம் அதிகாரம் தானியேல் 21ஆம் வசனம். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். அப்ப அவமதிக்கப்பட்ட மனுஷன், அவருக்கு மதிப்புக்கு தகுதி இல்லை. இப்ப இவருடைய இருக்கிற எப்படி இவர் ஆளுகைக்குள்ள வந்தாரு, என்ன அந்த இச்சகம் பேசினாரு, இந்த விஷயத்தை குறித்து நம்ம நெக்ஸ்ட் 2 சரித்திராளருடைய இருக்கிற சாட்சி நம்ம கேட்க போறோம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, கேள்வி இருக்கா, கருத்துன்னா பேசலாம். திபெரியு ராயன் உடைய பத்தி இந்த 21ஆம் வசனம் பேசுது. திபெரியு ராயன் அகுஸ்து ராயனுக்கு பின்பு வராரு. 14 கிபியிலிருந்து ஆரம்பி 37 கிபி வரலும் அவருடைய ஆளுகையை நம்ம பார்க்கும்போது இது 23 வருஷங்கள். தொடரலாமா? சரித்திராளருடைய இருக்கிற சாட்சி 2 சரித்திராளர், அவங்களுடைய சாட்சி வந்து நம்ம கேட்க போறோம். ஒருத்தருடைய பேர் ஒயிட், இன்னொருடைய பேரு வில்லாடு. சிஸ்டர், நீங்க தொடரலாம். பக்கம் 17 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஒயிட் என்பவர் இப்படியாக கூறுகிறார். திபெரியு சிங்காசனத்தில் ஏறிய போது அவனுக்கு வயது 56. அப்பொழுது நாட்டின் முக்கியமான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள அதிக ஆர்வம் இல்லாதிருந்தான். எல்லா தடைகளும் அகன்றுவிட்ட நிலையில் இந்த அரக்கன் அவனுடைய கொடுமையான இம்மைக்குரிய இன்பங்களுக்கு இடமளித்தான். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த என்ன பார்க்கிறோம்னா, இந்த இருக்கிற திபெரியு ராஜா பத்தி ஒரு சரித்திராளர் ஒயிட் சொல்றாரு. இவரு ராயன் ஆகும்போது, அவர் ஆட்சி ஆரம்பிக்கும் போது இவர் 56 வருடங்களா இருந்தாரு. அப்போ இன்னும் 23 வருடங்கள் ஆட்சி இருக்கு கணக்கு போடும்போது அவருடைய மரணம் வந்து ஒரு 79 வயசுல தான் நடந்துட்டுக்கோம். இப்போ இந்த இருக்கிற திபெரியு ராயன் பத்தி என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு என்ன சொல்லலாம், சோம்பேறி, அல்லது அவருக்கு அவர் அந்த அந்த ராஜாவுடைய இருக்கிற பொறுப்பு அவர் எடுக்கணும், அவரு தாங்கணும், அவர் செய்யணும். அப்படிப்பட்ட இருக்கிற மனநிலையால கிடையாது அவருக்கு இங்க ஒயிட் எழுதுறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய ஆளுகையில என்ன பார்க்கணும்னா, ஒரு உறுதியான கட்டுப்பாடு கூட அவர் கொண்டு வரவே இல்லை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒயிட்டோடைய இருக்கிற சாட்சி. இன்னொரு சரித்திராளர் வில்லாடோடைய சாட்சி நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், பாயிண்ட்ஸ் இருக்கா இந்த பேராக்கு, நீங்க பேசலாம்.
பிரதர் வணக்கம். வணக்கம். துரை, ஊட்டி. எஸ். வெல்கம். பிரதர், இந்த பகுதியில கவனிக்கும் போது அவர் ஒரு பொறுப்பில்லாத ஒரு அரசனாக இருந்திருக்கிறாங்கிறத கவனிக்க முடியுது. இர்ரெஸ்பான்சிபிள், இங்கிலீஷ்ல இர்ரெஸ்பான்சிபிள் அப்படி சொல்லுவோம். ஒரு பொறுப்பற்ற ஒரு மன்னனுக்கே உரிய அந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனா அவர் இருந்திருக்கிறார். எஸ். நன்றி சகோதரர். எஸ். தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் ஒரு பொறுப்பில்லாத ஒரு மனிதனா இருந்தாரு, இன்னொரு பக்கம் வந்து அந்த ஒரு ராஜா வந்து அவருடைய ஆளுகையில வந்து சில கட்டுப்பாடை கொண்டு வரணும், அவர் அது கூட அவுத்திட்டார். 1700 மாசம் சகோதர சகோதரிகள், மற்றவர்கள் யாருக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இது இந்த பேரை பத்தி, இந்த சரித்திராளருடைய சாட்சி பத்தி? வில்லாடுக்கு போலாம். வில்லாடு வாசிக்க சிஸ்டர். வில்லாட் என்பவர் இப்படியாக கூறுகிறார். முதலாவது, அவன் நிதானத்துடன் ஆளுகை செய்வது போல் காண்பித்துக் கொண்டான். ஆனால் முகமூடி சீக்கிரம் அகன்று விட்டது. ஜனங்களின் அரசியல் உரிமைகளை அவன் மந்திர ஆலோசனை சபைக்கு மாற்றியிருந்தான். ஆனால் அது வெகு சீக்கிரத்திலே இழிவுக்கு உள்ளாயிற்று. இப்படியாக அவனுடைய செயல்களை மிகவும் மரியாதையுடன் அனுமதித்ததோடு அவர்களுடைய நெருக்கமான இரத்தத்தினால் நிரப்பிய மனிதனுக்கு தொடர்ந்து முகஸ்துதி என்ற தூப வர்க்கத்தை ஏறெடுத்தது. மனிதர்களுக்குள்ளேயே மிக இழிவான இந்த மனிதனின் ஆட்சியின் கீழ்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவில் சிலுவையில் அறையப்பட்டார். இங்க வந்து ஒரு இரண்டாவது சரித்திராளர் வில்லாடு, அவர் பேசுறாரு இவர் பத்தி, இவருடைய இருக்கிற ஆட்சி பத்தி. இந்த அவருடைய ஆட்சியில வந்து ரோம்ல வந்து ஒரு பார்லிமெண்ட் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பேர் செனட். அந்த செனட் வந்து அவங்க உட்காந்து பேசுவாங்க, முடிவு எடுக்குவாங்க. பட் முழு அதிகாரம் வந்து ராயன் கிட்ட தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு ராயன் வந்து அந்த முழு அதிகாரம் வந்து அவர்கிட்ட வைக்காம அவர் வந்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு செனட் கிட்ட விட்டாங்க. அந்த செனட் இருக்கிற மயம் அந்த ஜனங்கள் கூட, அவங்க கூட அந்த நேரத்துல வந்து பொறுப்பில்லாத ஜனங்களா இருந்து அவங்க கூட நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த விஷயங்கள் அது பொறுப்போடு எடுத்து அந்த ஜனங்களுடைய பிரச்சனைகள் விஷயங்கள் எடுத்து பேசுற ஒரு தீர்வு கொண்டாடுறதுக்கு பதிலாக எப்படி ராயன் இருந்தாரு ஒரு சோம்பேறி மனுஷனை, இவங்க கூட அந்த மாதிரி இருக்கிற சோம்பேறி ஜனங்களா இருந்து அவங்க இச்சகம் பேசிட்டாங்க ராஜாக்கு. அந்த நேரத்துல வந்து ரொம்ப எப்படி சொல்லணும்னா, இது எக்ஸாம்பிள் அகஸ்து ராயன் உடைய காலகட்டம் வந்து ஒரு பொற்காலம். அப்படி பார்க்கும்போது இந்த ராயனோட இருக்கிற காலகட்டம் மிக மோசமான காலமா இருந்தது. இந்த மிக மோசமான காலத்தின் கடைசியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற மரணம் யூதேயால நடக்கிறது. சிஸ்டர் அந்த பரவாயில்ல, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். இது 21ஆம் வசனம். 21ஆம் வசனத்தை பத்தி 2 சரித்திர வரலாறு சரித்திராளர் வந்து அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அவங்க கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரு நுண்ணறிவு இந்த இருக்கிற ராஜா திபேரியு ராயன் பத்தி. யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, கருத்து இருக்கா? பிரதர் வணக்கம். வாங்க பிரதர், தெருக்களை ரத்தத்தால் நிரப்பிய மனிதனுக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்ன சரித்திரம்? அது இயேசுனுடைய சிலுவை மரணத்தை குறித்ததான காரியமா அல்லது மற்றவர்களையும் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிருக்கிறாரு? வெரி குட் கேள்வி. இது வந்து இயேசு கிறிஸ்துடைய மரணம் நடக்குது யூதேயால. ஆனா இது வந்து ரோம்ல மற்றும் ரோம் சாம்ராஜ்யத்துல அந்த நேரத்துல வந்து நிறைய ரத்தம் ஊத்தும். அப்ப ரொம்ப அநியாயமான காரியங்கள் நடக்கும். அந்த அநியாயமான காரியங்கள் நடக்கும்போது
இந்த மனுஷன், இந்த நபரே அது கவனிக்கவே இல்ல. இப்படி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய காலகட்டத்தில கூட ஒவ்வொரு ஆ ஆ ஸ்டேட்ல கூட அந்த ஆட்சி நல்லா இல்லன்னா, நெறைய இந்த இல் இல்லீகல், அதாவது இந்த சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள நடக்கும். நம்மளுடைய டிவி நியூஸ்ல அத நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அது அது தடுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு ஒரு உறுதியான ஒரு அரசாட்சி இருக்கணும். இதுதான் அர்த்தம் பிரதர். பிரதர் வணக்கம் பிரதர். ஒரு கேள்வி பிரதர். வாங்க, வாங்க. அதாவது இப்போ நம்ம இந்த சரித்திர வரலாறுல பார்க்கும் பொழுது அகஸ்து ராயனா இருக்கட்டும், அப்போ அவரு அடுத்து வர்ற டிபேரியோ. டிபேரியோவா இருக்கட்டும், அவங்க ஏன் பிரதர் அவங்க தேவனுடைய ஜனம் கிடையாது. இருந்தாலும் வேதத்துல பதிவிடுறாங்க. ஜனங்களுக்கு தேவனுடைய ஜனமா இல்லைன்னாலும் நீதியா தான் ஆட்சி செய்யணுமா? அல்லது அதுக்குள்ள கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க பிரதர். எதனால இந்த மாதிரி பதிவு பண்ணி தண்டனை கொடுக்குறாங்க? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இது என்ன விஷயம் நம்ம பார்க்கிறோம்னா, நம்மளுடைய பேசிக் 53 கிளாஸஸ்ல நீங்க ஞாபகம் இருக்கும். ஒரு 8வது தலைப்பென்னா, அ 5ஆம் உலகம் பேரரசு, தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அது ஒரு சாம்ராஜ்யம், உலகப் பேரரசு. அது வரத்துக்கு முன்ன இந்த மாரி 4 பேரரசுகள் வரும். அந்த 4 பேரரசுகள் குறித்து, அந்த 4 பேரரசுகளுடைய இருக்கிற ஆளுகை குறித்து, ஆளுகிறவர் குறித்து, அந்த அவங்களுடைய இருக்கிற சில சரித்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து, இதுதான் வந்து தேவன் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு. இது ஆ முக்கியத்துவம் கொடுக்கிறது காரணம் என்னென்றால், ஏன்னா ஒரு 5ஆம் உலகம் பேரரசு வரும். ஆ தேவனுடைய ராஜ்யம். மற்ற சகோதர சகோதரிகள், பிரதர் கனிராஜ் கேட்ட கேள்விக்கு நீங்க கூட ஏதாவது பாயிண்ட் இருக்கா? நீங்க பேசலாம். எதுக்கு தேவன் அவ்வளோ டீட்டெயில்ஸ் குடுக்குறாருங்க? இந்த இருக்கிற புறஜாதி ராஜாக்கள் குறித்து, அவங்களுடைய செயல்பாடு குறித்து, அவங்களுடைய ஆளுகை குறித்து. பிரதர் அனீஸ் கை தூக்கிக்கிறார். பிரதர் அனீஸ் பேசுங்க. பிரதர் ஆக்சுவலா இப்போ நம்ம 3 உலகங்கள் இருக்கு. அதுல 1ஆம் உலகம் வந்து தேவன் வந்து யாருக்கு கீழ வச்சிருந்தாரு அப்படின்னா, தூதர்களுக்கு கொஞ்சம் கீழ. ஜோரா பேசுங்க. அந்த அதாவது 1ஆம் உலகம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது வந்து தூதர்களுக்கு கீழ குடுத்திருந்தார். அவங்க ஆளுகை செய்யும்படி. ஆமா. 2வது அவங்களுடைய ஆளுகை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு 2வது ஜனங்கள் ஆளுகை செய்யும்படி தான் 2வது உலகம் வந்து தேவன் வந்து நியமிச்சார். மக்களாலே மக்கள் அந்த இது. அப்ப அதுல பிரதிநிதிகளை ஏற்படுத்தினார். அவங்க தான் ராஜாக்கள். இப்ப இந்த ராஜாக்கள் வந்து மேக்சிமம் வந்து யாருடைய இதுல தான் வருவாங்க அப்படின்னா, தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் வருவாங்க. அதுல நீங்க பார்க்கும்போது அலெக்சாண்டர், நேபுகாத்நேச்சர் அவங்க எல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த உன்னதமான தேவனுடைய பிரதிநிதிகள்னு சில இடத்துல அவங்களே சொல்லுவாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் கூட இருக்கு. என்னாலே ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள் அப்படின்னு நீதிமொழிகள்ல இருக்கு. சரிங்களா பிரதர்? அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு சில ராஜாக்களை ஏற்படுத்துறார். அப்போ சிலவங்க வந்து நீதி நேர்மையாட்டு இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமாட்டு இருக்கும். சில ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாட்டு நடக்கும்போது தேவன் வந்து இது பண்ணுவார். அப்ப இந்த ராஜாக்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு பாத்துருங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சாதா ஜனங்களை விட இந்த ராஜாக்களுக்கு வந்து அந்த ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு ஸ்பெஷல் வந்து தேவனை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. நம்ம இது பிராக்டிக்கலாட்டு நான் பார்த்த விஷயங்கள். மத்தபடி ஏன்னா ராஜாக்களை இஸ்ரேல்ல நியமிக்கும் போதோட சொல்லுவாரு தேவன். அவன் வந்து உன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிடுவான். பெண் பிள்ளைகளை வந்து அவனுடைய ரதத்துக்கு பின்னால ஓட வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லுவார். அப்போ இங்க ஒரு வசனம் கூட இருக்கு, ரொம்ப அருமையாட்டு இருக்கும். நீதிமொழிகள்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாலே ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாட்டு அங்க வைக்கிறாரு. ஆனா அவங்க திட்டத்துக்கு விரோதமாட்டு நடக்கும்போது அவருக்கு விரோதமாட்டு இருக்கிறாங்க. திட்டத்துக்கு சரியாட்டு நடக்கிறவங்க ஆசீர்வதிக்கிறார் தேவன். அதான் நம்ம அதுல நேபுகாத்நேச்சருடைய நீங்க ஹிஸ்டரியை படிக்கும்போது கூட நேத்தே கூட ஜானி பிரதர் எடுத்தாரு. ரொம்ப அருமையாட்டு இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த தானியேல் 4வது அதிகாரத்துல அங்க சொல்லுவாரு, இந்த உன்னதமான தேவன் தான் தேவன், எனக்கு அவர்தான் ராஜ்ய பாரத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம். இதெல்லாம் நம்ம ரிலேட்டடாட்டு படிச்சா மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஒன்றும் புரியாதுன்னு நினைக்கிறேன் பிரதர். 2வது அடுத்த பேராகிராஃப் படிச்சுட்டு இதுல இன்னும் ஒரு அருமையான ஒரு சத்தியம் இருக்கு. நீங்க அடுத்த பேராகிராஃப் படிக்கும்போது இன்னும் அதுல தெளிவாட்டு நம்ம பார்க்கலாம் பிரதர். நன்றி. தேங்க்யூ. பிரதர் அனிஷ் வந்து ஒரு பாயிண்ட் காமிச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து 1ஆம் உலகம் மற்றும் 2ஆம் உலகம் உடைய இருக்கிற காரியங்களே அந்த ஆட்சி அதிகாரம் பேசினாரு. 1ஆம் உலகத்தோடைய இருக்கிற ஆட்சி அதிகாரம் வந்து விழுந்து போன தூதர்களுக்கு தேவன் அனுமதித்தாரு. ஆனா 2ஆம் உலகத்தோடைய இருக்கிற ஆட்சி அதிகாரம் வரும்போது என்ன பார்க்கணும்னா, இங்க இது வந்து மனுஷர்களுக்கு தேவன் விடுறாரு. மனுஷர்கள் விடும்போது உருவாக்கப்படுது அந்த அதிகாரம். மனுஷன் மேல ஆளுகை செய்யறது. அப்புறமா இந்த காரியத்தை வந்து வரும்போது மேல் பார்வை, ஓவர் ரூலிங் பவர் எப்பவுமே யார்கிட்ட இருந்துச்சுன்னா இது தேவன் கிட்ட தான் இருந்துச்சா நம்ம பார்க்கணும். அதுல பார்க்கிறோம் எப்படி நெபுக்கத்நேசர் ராஜா, ஒரு புறஜாதி தேசத்துடைய ராஜா, அவரே வந்து தேவனுக்கு அறிமுகம் இல்லாத இருக்கும்போது கூட அவருடைய வாயிலிருந்து அவர் பேசுறார் அந்த காரியங்களை தேவன் பற்றி, தேவனுடைய இருக்கிற மேலான இருக்கிற அதிகாரம் பத்தி இந்த எல்லா விஷயங்கள் நாங்க பார்க்கணும். ஸோ இது கனிராஜ் பிரதர், இது தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆன்சருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு பகுதி இருக்கும். நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர் அனீஷ். மற்ற சகோதர சகோதரிகள் வேற ஏதாவது கேள்வி கருத்து இருந்தா நீங்க பேசலாம் இந்த விஷயத்தை குறித்து. தொடரலாம். சரி, தொடரலாம். பக்கம் 17 கடைசி பேராகிராஃப். இந்த நிகழ்ச்சிகள் தீர்க்கதரிசியின் விளக்கங்களுக்கு சரியாக பொருந்துகிறது. மேலும் 22வது வசனத்தின் மூலமாக இன்னும் உறுதி செய்யப்படுகிறது. பிரவாகமாய், அதாவது வெள்ளம் வருகிற சேனைகள், எதிர்ப்பவர்கள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். இந்த கடைசி அறிக்கை நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. இயேசுவானவர் சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிற வண்ணமாக யூதயா தேசத்தில் திபேரியின் பிரதிநிதியாக இருந்த பிலாத்துவினாலும் ரோம போர் வீரர்களாலும் சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர் அந்த வசனம், 22வது வசனம். பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். இங்க நம்ம ஞாபகம் வைக்கணும், ஒரு காரியத்தை நீங்க ஞாபகம் வைக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த ராஜாவுடைய இருக்கிற கொடூரமான ஆளுகை, அவர் எப்படி வந்து சத்ருகள் மேல மேற்கொண்டாரு அப்படி சொல்லும் போது அதே மரணம் விஷம், அந்த காரியத்தை முன்னாடி பேராகிராஃப்ல நாங்க பார்த்தோம். தெருகுல் எல்லாம் ரத்தத்துல நிறைஞ்சிட்டு இருந்தது. இதெல்லாம் காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் என்ன வருது, நீங்க ஞாபகம் இருக்கும், இந்த ரோமர் சாம்ராஜ்யம் குறித்து அந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல எங்கே வந்து ரொம்ப விவரமா தேவன் வந்து ஒவ்வொரு சாம்ராஜ்யம் மிருகங்களை வச்சு பேசுறாரு. நீங்க ஞாபகம் இருக்கும், முதலாவது நெபுக்கத்நேசர் ராஜா ஒரு சிங்கம், ஆனா சிங்கம் மட்டும் போதாது, சிங்கத்தின் மேல பச்சியின் செட்டைகள். அதுக்கு பின்பு நம்ம பார்க்கறோம் இது வேறு, அதுக்கு 3வது பார்க்கிறோம் அந்த சிரத்தை. இந்த காரியத்தை எல்லாம் மிருகங்களை வச்சு தேவன் பேசுறான். ஆனா 4வது இருக்கிற ராஜ்யம், சாம்ராஜ்யம், ரோமர் சாம்ராஜ்யம் வந்து தேவனுக்கு அது எப்படிப்பட்ட மிருகம்னா அது கொடூரமான மிருகம், 10 கொம்பு தலை மேல இருக்குது. இது விஷயம் வந்து காமிக்குது அடையாள பாஷையில எப்படி ஒரு வேறு விதமா மற்றும் கொடூரமான இருக்கிற ராஜ்யம் இருந்துச்சு ரோமர் ராஜ்யம். விசேஷமாய் சொல்றாங்க, ரோமர் ராஜ்யத்தான் கண்டுபிடிச்சாங்க யுத்தத்துல பயன்படுத்துறது இரும்பு, ஐரனோட இருக்கிற ஷீல்டு, ஐரனோட இருக்கிற பட்டயம், அதெல்லாம் வந்து அவங்கள அதை கண்டுபிடிக்கும் போது
ரொம்ப நெருக்கமா போய் யுத்தம் பண்ணுவாங்க. தூரத்துல இருந்து இல்ல, ரொம்ப நெருக்கமா போய் யுத்தம் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரியத்தை கூட நாங்க பார்க்கிறோம். இந்த திபேரியு ராயனோட இருக்கிற அவருடைய ஆளுகை குறித்து இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், இதுதான் கடைசி பேரா இன்னைக்கு. யாருக்கு ஏதாவது கருத்து இப்ப கடைசியில கன்க்ளூஷன்ல பேசணும்னா பேசலாம். You've got mail. பிரவாகமாய் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்துட்டு அவருக்கு எதிர்த்து நிறைய பேர் வந்தாங்களா சகோதரர்? அந்த 22வது வசனமா? ஆமா சகோதரர். அது என்ன குறிக்குது? ஃபோர்ஸ், பயங்கர பலன். பயங்கர பலன் வந்து இந்த ரோம் ராஜ்யம் மற்றும் இந்த திபேரியு ராயன் ஓடி இருக்கிற யுத்தத்துல நடந்துச்சு. இது உள்கட்சி பூசல் போல வந்துட்டு உள்நாட்டுல நடந்த விஷயங்களா பிரதர், இல்ல வெளியில இருந்து வந்துட்டு ராஜாக்களுடைய படைகளுங்களா? 22ஆம் வசனம் பேசுது வெளியா, 21 பேசு சாரி சரித்திராளர் பேசுறாங்க உள்ள. வில்லாட் பேசுறாரு உள்ள காரியங்கள். இங்க வந்து சரித்திராளர் சாரி இந்த வசனம் வந்து பேசுது அவருடைய வெளிய. அதாவது எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி வந்து அவருடைய ஒப்போசர்ஸ், இங்கிலீஷ்ல ஒப்போசர்ஸ் சொல்லும்போது சத்ருகள் அப்படி சொல்லும் போது, அந்த சத்ருகள் சொல்லும்போது இது உள்ள இருக்கிற காரியங்கள் சொல்லும்போது அது 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 அதிகமா விவரம் இங்க கொடுக்கல. நன்றி பிரதர். இது பத்தி நீங்க யாரு ஏதாவது டீடைல்ஸ் எதுனா நீங்க பேசலாம். பிரதர், இந்த இதுல நம்ம பார்த்துட்டோம் பாத்தீங்களா, இந்த ராஜாவை பத்தி சில இதை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த அவருடைய கேரக்டர் பார்த்தோம்ல. அதாவது வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பற்ற ஒரு ராஜா அப்படின்னு சொல்றது. அப்போ இங்க கர்த்தருடைய மரணத்துக்கு இங்க ஒரு லிங்க் இருக்கு பிரதர். என்ன அப்படின்னா, இவங்க வந்து சில இது ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ இவர் இருக்கார்ல பிலாத்து வந்து யாருன்னா அந்த கவர்னர். ஆமா, இந்த கவர்னர் எல்லாம் வச்சுட்டு இவரு பேசாம இருக்கிறாரு. என்னன்னா கவர்னர்களை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, ஏதாவது கலகம் ஆயிடக்கூடாது, ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதுக்கு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா மெயினான டிசிஷன் இவர் தான் எடுக்கணும் ஆக்சுவலா. அதாவது அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்னா, ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா அது ரோமர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும், யூதர்களால கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்போ என்னன்னா, அந்த ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா இந்த ராயன்ட்ட தான் போய் இது பண்ணணும். உங்களுக்கு புரியுதா பிரதர்? ஆனா இவங்க யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, இப்போ இவரு அந்த பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால அது யார்கிட்ட இருக்குன்னா பிலாத்து கிட்ட இருக்கு. இப்போ ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா, இப்போ பவுலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப பவுல் என்ன சொல்லுவாருன்னா, நான் ராயன்ட்ட முறையிடுறேன் அப்படிம்பாரு. அப்ப ராயன் விசாரிக்கிறார் அவரை. உங்களுக்கு புரியுதா பிரதர்? ஆனா கர்த்தராகிய இயேசுவை பார்க்கும் போகும்போது அப்போஸ்தலன் பவுலோட ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனவர் அவரு. ரொம்ப அதாவது இஸ்ரேலுக்கே ராஜா அந்த ரேஞ்சில இருக்கிறவரை கண்டிப்பாட்டு அவரு தான் விசாரிச்சிருக்கணும். யார் விசாரிச்சிருக்கணும்? இந்த ராயன் தான் விசாரிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஆனா விசாரணை கிட்ட போகுது. அப்ப இவங்க பொறுப்பு இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, கலகம் ஏற்படக்கூடாது. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, இப்போ அநீதியா இருந்தாலும் சரிதான், நீதியா இருந்தாலும் சரிதான். இப்போ இஸ்ரேல் மக்கள் அநீதியான ஒரு காரியத்தை தான் சொல்றாங்க. ஆனா அதை நிறைவேற்றினா அங்க அமைதி வந்துரும். அப்ப இவர் என்னன்னா பொறுப்பற்று இருக்கிறார். அதுல நீதியை இவர் சரி கட்டணும். சரி, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அவரை விட்டுருங்க, இவங்க என்னதான் கத்துனாலும் கத்திட்டு போட்டோம், அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் ஒரு இதுல இருந்திருக்கணும். ஆனா இவர் வந்து எந்த பொறுப்பும் இல்லாம இருந்திருக்காரு. அப்ப அங்க வந்து இவருக்கு கீழே இருக்கவர்கிட்ட தான் இது பண்றாரு. யாரு? பிலாத்து கேட்டார். பிலாத்து எப்படிப்பட்டவர்? மோசமான ஆளு. அவரு வந்து சும்மா போய் நின்னாலே கொன்னுருவாரு. அந்த மாதிரிப்பட்டவர். உங்களுக்கு புரியுதா பிரதர்? அவர் கர்த்தருடைய விஷயத்துல மட்டும்தான் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அப்படி இது பின் வாங்கினாரே தவிர, மத்தபடி அவர்கிட்ட 1க்கு 2 தடவை யாருமே போய் பேச முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான மனுஷன். அப்ப இவங்களதான் அவர் இருக்காரு எல்லா இடத்துலயுமே. அந்த செனட் சபை, அதாவது அந்த உறுப்பினர்களை இவரை வச்சிருக்கிறார். மோசமான ஆட்களை தான் இவரை வச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதா பிரதர்? அதாவது அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ நம்ம இப்போ இவருடைய கேரக்டரை வச்சு இப்போ கர்த்தருடைய மரணத்துக்கு ஒரு லிங்க் கிடைக்குது அங்க. அந்த அது ஒரு என்னன்னா அநீதியான ஒரு மரணத்துக்கு இவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு. அதுதான் அந்த உடன்படிக்கையின் தலைவன் முறிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து மோசமாட்டு இங்க எழுதுறதுக்கு காரணம் அதான் இருக்கணும். கர்த்தருடைய மரணத்தை குறிச்சுதான் தேவன் வந்து ஒரு பதிவு கொடுக்கிறாருன்னா கண்டிப்பாட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாட்டு இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்றாரு, ராஜாக்களை ராஜாக்களை பார்த்து நகைக்கிறாருன்னு இருக்கும். தன்னுடைய அது எப்படின்னா என்ன சொல்றது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் கண்டிப்பாட்டு விரோதமா தான் இருப்பாரு. அதுல மாத்தம் இல்ல. அதனாலதான் இங்க பதிவு கொடுத்திருப்பார். சரி, இப்படிதான் புரிஞ்சிருக்கேன். ஓகே 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 சில பாயிண்ட்ஸ் வந்து பிரதர் அனிஸ் வச்சாரு இந்த விஷயத்தை குறித்து. இங்கே திபேரியு ராயனோடைய இருக்கிற குறித்து வசனம் 22, அந்த வசனம் 22 அதோடைய இருக்கிற வார்த்தைகள், அந்த ஜலப்பிரளயம் போக அவங்க வந்து அவருடைய எதிர்த்து நிக்கிறவருக்கு அவர் விரோதமா பண்ணுவாரு. இந்த காரியத்தை சகோதரர் துரை கேட்கும்போது கேட்கிறார், அது உள் யுத்தம் அல்லது வெளிய யுத்தம். ஸோ இது விஷயம் வந்து மறுபடியும் நம்மளுக்கு அது ஒப்போசர்ஸ், இங்கிலீஷ்ல ஒப்போசர்ஸ், விரோதமா எழும்பி வர்றது. இந்த காரியத்தை கூட நம்ம வேணும்னா செக் பண்ணலாம். ஹிஸ்டரியில, சரித்திரத்துல திபேரியு ராயனுடைய இருக்கிற சத்ருகள் உள்ளூரா வெளிய ஊரா, இது விஷயத்தை நம்ம பார்க்கணும். யாருக்கு கேள்வி இருக்கா? கடைசி கருத்து. ஆனா ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற சரித்திர வரலாறு நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். தீர்க்க தரிசனமான பாணியில இந்த 11ஆம் அதிகாரம் தானியல்ல இது படிக்கும்போது நம்மளுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் வருது புது ஏற்பாடு. புது ஏற்பாடோட இருக்கிற அந்த கிராஸ் ரெஃபரன்ஸா வைக்கும்போது நம்ம சில விஷயங்கள் கூட கண்ணுக்கு வருது. நமக்கு அந்த காரியங்களை புரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ பிரதர் அனிஷ் சொன்னாரு, இந்த கர்த்தருடைய இருக்கிற மறிக்கிற நேரத்துல அந்த மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரி அந்த பிலாத்து, அப்புறமா உண்மையா இருந்துக்கணும், அது அதிகாரம் வந்து ராயன் கிட்ட, அந்த ராயன் வந்து ஒரு பொறுப்பற்ற சுபாவம். இதெல்லாம் விஷயங்கள் வந்து இங்க நாங்க பாக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை இருக்கணும் அந்த தவறான தண்டனை கர்த்தர் மேல கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஜனங்கள் கேட்கறது விஷயம் வந்து அவரை சிலுவையில அறிய, அது வந்து கொடூரமான இருக்கிற குற்றவாளிகளுக்கு தான் அந்த மாதிரி தண்டனை இருக்குது. பட் இது கொண்டு வரணும்னா, ஒரு இவ்வளவு அநியாயம் செய்யணும்னா, அப்ப அநியாயம் நிறைந்த அதிகாரிகள், ராஜா, ராயன் எல்லாமே அங்க இருக்கணும். க்ளோசிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கா? இல்லாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? இதே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வாரம் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்போது. ஸோ தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த தியானத்தின் விலையும் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மற்றும் சபையார், மூப்பர்கள் என தந்து இந்த மாபெரும் வாய்ப்புக்கு தாழ்மையில நன்றி தெரிவிக்கிறேன்.